வணக்கம் நேர்களே. இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பான கூட்டம் 16ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த சூழ்நிலையில அது என்ன அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட் தான் இப்போ வந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து அது என்ன மசோதா, என்ன ஏது அப்படிங்கிற இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இல்ல அப்படின்னு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இத பத்தி ஆனந்த் சார்ட்ட நம்ம பேசுவோம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. இருந்துகிட்டே இருந்தது தான். பட் கொஞ்சம் சட்டில் ஆகி திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு. தமிழக அரசு தொடர்பான இந்த சிறப்பு கூட்டங்கள் அதெல்லாம் கூட சிறப்பு மீட்டிங்ஸ் எல்லாம் கூட நடத்தியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த 16ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கூட்டம் அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெசிஷன் வர்றதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அவசரப்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஏன் அந்த ஒரு குறிப்பிட்ட மசோதாவோ அல்ல அந்த பில் அது வர்றதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்? முதல்ல வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் இருக்குது அண்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் மூலமாக தான் பாஸ் ஆகணும், ரைட்டா? இப்போ இது ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. டீலிமிட்டேஷன் தனி, லேடிஸ் ரிசர்வேஷனுங்கிறது தனி. லேடிஸ் ரிசர்வேஷனை நாங்கள் வந்து ஒரு வாட்டி பாஸ் பண்ணி ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லாமல் அது போயிடுச்சு. இல்லை, நாங்கள் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணி ஏதோ ஒன்றுத்தில் பாஸ் பண்ணி எங்களது முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்க திரும்பி இன்னொரு பில்லை கொண்டு வந்து ஒரு மனதாக எல்லாரும் ஒத்துக்கிட்டு லோக்சபாவில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன இந்த லேடிஸ் ரிசர்வேஷனில் என்னன்னா 2034 பண்ணுறேன்னு அவர் சொன்னார். இவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சென்சஸ் எடுப்போம், சென்சஸுக்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுவோம், டீலிமிட்டேஷனுக்கு அதுக்கப்புறம் இந்த லேடிஸ் ரிசர்வேஷன்னார். ஒரு 10 டெக்கேடல் சென்சஸ்னு பேர். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சென்சஸ் வரும். 2011 கரெக்டாக சென்சஸ் வந்துருச்சு. 2021 ஒரு சென்சஸ் வந்திருக்கணும். கோவிட் காரணம் காட்டி சென்சஸ் எடுக்கலை. 2026 இன்னும் சென்சஸ் எடுக்கலை. இப்போ தான் வந்து டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் தான் பேசியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த சென்சஸ் வந்து ஜாதியோடு தான் எடுப்போம், எந்த ஜாதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து எடுப்போம் அப்படின்னாங்க. இப்போ ஜாதி சென்சஸே இல்லை, இந்த சென்சஸில் ஜாதி இல்லைன்ட்டாங்க. அந்த லேடிஸ் ரிசர்வேஷன் பில்லில் எவ்வளோ ஜாதி இருக்கோ அதுக்கு போல் ரிசர்வேஷன் கொடு. ஏன்னா லேடிஸுக்குன்னு நீ ரிசர்வேஷன் கொடுக்குறேன்னா பிசி, எம்பிசி, ஓபிசின்னு நீ பிரித்து கொடுக்கணும். ஆனால் லோக்சபாவில் மென்னுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குது இன்றைக்கி. இப்போ நீங்கள் வந்து எந்த ஜாதி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து லேடிஸுக்கு சீட்டு பிரிப்பீங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷனுங்கிறது போன வாட்டி 6 வருஷம் ஆச்சு. 71 கடைசி டீலிமிட்டேஷன் முடித்தோம். அதுக்கப்புறம் 2001 பண்ண வேண்டிய டீலிமிட்டேஷன் போது என்ன ஆச்சுன்னா 25 வருஷம் தள்ளி போடலான்னு வாஜ்பாய் தான் முடிவெடுக்கிறார். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் வரலை. ஏன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட டீலிமிட்டேஷன் பில்லுங்கிறது வந்து இது மூலமாக வருது. எது மூலமாக? பாப்புலேஷன் மூலமாக வருது. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக பாப்புலேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். 71க்கு அப்புறம் நிறைய கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நம்பருக்கு ஒருவர்னு பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும். உங்கள் அப்பா ஜெனரேஷன் சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் 3 பேர், நாங்களே ரேரிட்டி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, எங்களுக்கு 60 வயசு ஆகுது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே 2 பேர் தான். என் சிஸ்டர் பிரதருக்கெலாம் 2, 1 தான் பிறந்திருக்கு. 4 குழந்தை பார்த்தே 3 ரேரு, 4ங்கிறது இம்பாசிபிள். 2.1 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். ஒரு கப்பலுக்கு 2 குழந்தைங்க பிறக்கணும், ஒரு கப்பலுக்கு 3 குழந்தைங்க பிறக்கணும். இப்போ 3 கப்பல் இருக்குன்னா 2 பேருக்கு 2 இருக்கணும், ஒருத்தருக்கு 3 இருக்கணும். அப்போ தான் பாப்புலேஷன் குறையாமல் அதே லெவலில் இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ 1.35க்கு வந்துருச்சு. அப்படின்னா லாங் டேர்ம் டிக்ளைன் போகுது. கேரளா, கர்நாடகா இதெல்லாம் லாங் டேர்ம் டிக்ளைனில் இருக்குது. ஸோ நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சி போச்சு, நார்த் இந்தியாவோட பாப்புலேஷன் ஏறுது. அப்போ நம்ம இதெல்லாம் சோஷியல் பொலிட்டிக்கல் இஷ்யூ உட்காந்து பேசி தான் எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் வெறும் பாப்புலேஷன் இஷ்யூவில் பேசிட்டிங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், சவுத் இந்தியாவுக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடும். மகாராஷ்டிராவுக்கு குறையும், மகாராஷ்டிரா குஜராத் குறையும், அந்த சைடெல்லாம் ஏறும். எஸ்பெஷலி யூபி எல்லாம் ஏறும், பெங்காலில் ஏறும், ஜார்க்கண்டில் ஏறும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவரால் நம்மளது வந்து ஒரு ஃபெட்ரல் செட்டப்.
இதில் நான் தமிழர்களோட வாய்ஸ் குறையும். பார்லிமெண்ட்டில் 543 பேரில் 40 பேர் பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தமிழர்கள். அப்போ 1000 பேர் வைக்கிறச்சே எனக்கு வந்து 80 பேர் கூட இருக்காது. எனக்கு 60, 50ன்னு குறையும். அதனால் இது வந்து ஒரு சிக்கலான ப்ராப்ளம்ங்கிறதுனால 71லேருந்து நம்ம பண்ணலை. இப்போ பண்ணணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடணும், ஒரு கமிஷன் கூப்பிடணும், எக்ஸ்பர்ட்ஸ் உட்காந்துக்கணும், எல்லா கட்சியும் ஒன்று இருக்கிற சின்ன கட்சிகிட்ட கருத்து கேட்கணும், எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் அதை பாஸ் பண்ணணும். ஒரு மனதாக பாஸ் பண்ணால் தான் இது நடக்கும். இத்தனை நாள் நாங்கள் பாஸே பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு நீயா 50% இருக்கும். அது ஏன் 50% அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் 50% ஏற்றிடுவேன். அப்போ யூபிக்கு 80லேருந்து 120 ஆகிடும். தமிழ்நாடு பாண்டியும் சேர்த்து 60 ஆகிடும். கேரளா 30 ஆகும். அப்போ எல்லாமே சேமாக இருக்கும், ஒன்றும் மாறாதுங்கிறது வேறு மாதிரி கணக்கு போட்டு என்னால் மாறும்னு காட்ட முடியும். இப்போ 543 சீட்டில் தென் மாநிலம் 140, 810 எந்த குறையும். அப்போ அவனை வெறும் ஹிந்திலேயே எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான்னா அவனே ஆட்சி அமைச்சிடுவான். அப்போ நம்ம சவுத்து வந்து அடிமை மாதிரி காத்துட்ருக்கோம். அடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது டேக்ஸ் ப்ராப்ளமும் வரும். ஆல்ரெடி ₹1 டேக்ஸுக்கு நம்மளுக்கு 25 பைசா 35 பைசா வருது. கர்நாடகாவுக்கு இன்னும் கம்மியாக வருது. அப்போ சட்டத்தையும் அவனே பாஸ் பண்ணிட்டு போடுவான். நீங்கள் இது வெறும் மெஜாரிட்டி மட்டும் கிடையாது. ஹிந்திக்காரன்லாம் எல்லா கட்சியில் இருக்கிற ஹிந்திக்காரனும் ஒன்று சேர்ந்துட்டான்னு வைங்க, அவங்களுக்கு நாளைக்கு ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு பாஸ் பண்ண மாட்டானேன்னு நிச்சயம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணிக்கை கூடினாலும் இந்த பிரதிநிதித்துவம் பர்சன்டேஜ் வைஸ் அது ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி மாற்ற முடியும்? நீ எப்படி வந்த அந்த பர்சன்டேஜில்? ஏன் 50, ஏன் 100% இல்லை, ஏன் 25% இல்லை? அந்த 50ங்கிறது எப்படி வந்து? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ எதுக்கு நீ வந்து ஒரு டிஸ்கஷனே இல்லாமல் எதுக்கு நீ வந்து பார்லிமெண்ட்டை கூட்டுற? ஒரு கமிஷன் செட் பண்ணுங்கள். கமிஷன் பப்ளிக்டேன்னு ஒப்பீனியன் வாங்கட்டும், எல்லோரும் அவங்க ஒப்பீனியனை கொடுக்கட்டும், ஒரு முடிவு எடுத்து ஒரு கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் பேசுங்க, அப்புறம் முடிவெடுங்க. டீலிமிட்டேஷனுங்கிறது போன வாட்டி பண்ணுறாச்சு 6 வருஷம் ஆச்சு. நீ இதை எப்படி 2 நாளில் முடிப்ப? அந்த பில்லை ஏன் நீங்கள் முன்னாடியே கொடுக்கல? இது போன வாரம் வரைக்கும் எங்கள்கிட்ட பில்லை காட்டல. அப்போசிஷன் சொல்கிறேன், நாளைக்கு பில்லை காட்டி 2 நாளில் பாஸ் பண்ணால் எப்படி பாஸ் பண்ணுது? அப்போ இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது, எல்லா மாநிலங்களுக்கும் சமமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கு நம்ம உட்காந்து பேசணும். என்ன செய்யறது, எப்படி பண்ணுறது, என்ன செய்யறது? நீங்கள் சொல்கிற அந்த சிச்சுவேஷன் வந்து பிசியும் இல்லாமல் மைனாரிட்டி இல்லாத ஒரு அபாயமான ஒரு சூழலுக்கு போயிடும் இல்லையா? யாரும் கிடையாது. அம்மா 240 சீட்டில் ஒரு முஸ்லீம் எம்பி. சரி, இப்போது சோனியா காந்தி அவர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இது ஓகே. மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் இதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? காங்கிரஸ் ராகுல் காந்தி எடுத்தால் மற்றவனா. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் ₹450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு ₹99 தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.